வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பாருங்கள் ரொம்ப சத்துள்ள மூங்கில் அரிசியை வச்சு கஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு நான் மூங்கில் அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், மூங்கில் அரிசி பார்த்தா கோதுமை மாதிரியே இருக்கும், ஆனால் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த அரிசி அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. மூங்கில் காட்டுக்குள்ளே நிறைய பாம்புகளுக்கெல்லாம் நடுவில் அந்த மூங்கில் மரத்துலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததுன்னு பாருங்கள். இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள். அதனால் இந்த அரிசியை எடுத்த உடனேயும் நல்லா ஒரு 5-6 தடவை நம்ம களைஞ்சிடணும். இப்போ களைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல பார்த்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ நல்லா ஒரு 5-6 தடவை நம்ம களைஞ்சாச்சு. இதை இப்படியே நம்ம பொடிக்க போகிறதில்ல. இதை ஒரு வானலியில் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா நம்ம இந்த ஈரமெல்லாம் போக வறுத்துடலாம். கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம பொடிச்சு கஞ்சி வைக்கிறப்ப அந்த மூங்கில் அரிசி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படியே களைஞ்ச உடனே நம்ம பொடிச்சிட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கும் லேட்டாகும், கொஞ்சம் சாஃப்டும் இருக்காது, அந்த கஞ்சி சுவையும் இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா கொஞ்சம் அந்த ஈரப்பசை போக ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம இங்கே பாருங்கள் வறுத்து ஆற வச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி நல்லா ஆற வச்சாச்சு. இந்த மூங்கில் அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் இந்த புரதச்சத்து, பாஸ்பரஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இதை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். பொடிச்சிட்டு வந்தும் கஞ்சி வைக்கலாம், இல்லை நம்ம ராகி மாவு மாதிரி திரிச்சும் கூழ் மாதிரி கிட்டலாம். நம்ம இன்றைக்கி பொடிச்சு தான் கஞ்சி வைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு ரவை பதத்துக்கு பொடிச்சிருக்கோம். பொடிக்கிறப்பயே உங்களுக்கு தெரியும், நம்ம வறுத்து பொடிக்கிறதுனால அப்படி ஒரு வாசமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம உடச்சதில் கஞ்சி வைக்கலாம், நாளைக்கு நம்ம நல்ல மாவை எப்படி கூழ் மாதிரி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடிச்ச மூங்கில் அரிசி கஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் என்னென்னா நம்ம களைய வேண்டியதில்லை, நம்ம நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்ததுனால அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் நல்ல கஞ்சியாக வேணுங்கிறதுனால தண்ணியாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணீர் அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இதோட பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பூண்டும் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அந்த கஞ்சியை குடிக்கிறப்ப ரொம்பவே வாசமாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லது. நல்ல எலும்புக்கெல்லாம் நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த கஞ்சி. நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த மூங்கில் அரிசியில் நிறைய இருக்குது. சத்து கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அரிசி கஞ்சியை குடிக்கணும். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக நான் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுட்டு உங்களுக்கு கஞ்சி எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், மூங்கில் அரிசி நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம மோர் சேர்த்து குடிக்கலாம், இல்லை உங்களுக்கு குழம்பு வேணும் அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இப்போ இதில் நம்ம மூங்கில் அரிசி சேர்த்து அந்த கஞ்சியை சேர்த்து கொஞ்சமாக மோர் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப சத்துள்ள கஞ்சி இது. இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய குக்கிங் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.